கைஸ், நாங்கள் 5 பேர் வந்து ஹோம்மேட்ஸோல இருந்து பிரெட்டி சில்வா போயிட்டு இருக்கோம். இது வந்து வியனா ட்ரிப்பு, பயங்கரமான ட்ரிப்பாக இருக்க போது. உங்களுக்குலாம் பெரிய எக்ஸைட்டிங் காத்துட்ருக்கு, சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கு. வியனா ட்ரிப் போயிட்டு இருக்கோம். வியனா எங்கே இருக்குது? ஆஸ்திரியா கண்ட்ரியில் வியனா இருக்குது. நீங்கள் கூட ஒரு விழாக்கில் பார்த்துருப்பீங்க, கோபி சுதாகர் விழாக்கில் வியனா பற்றி பேசியிருப்போம். அந்த கண்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் லீடர் வந்து இவர் தான். மூஞ்சியை காட்டுங்க. எங்கள் லீடர் மூஞ்சியை அவ்வளோதான் ஹாய் தான் சொல்லுவோம். அப்படி அவர் எதுவும் பேச மாட்டோம். அப்படி லீடர் அதிகமாக பேச மாட்டோம். அப்படி கேமராமேன் மூஞ்சியை வந்து பின்னாடி தான் காட்டுவோம். அவர் வந்து அழகு போட்டிக்கு போடுறதுனால வந்து மூஞ்சியை காட்ட மாட்டோம். அப்படி கேமராமேன் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருப்போம். உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வரும். அவர் பேர் வந்துட்டு பேரை மட்டும் வேணால் ஷேர் பண்ணிக்கிறேன். கேல ஆரம்பிக்கும். பேரை வந்து டம்மி பேரை வைக்கிறேன். கேல ஆரம்பிக்கும். விநாயக் கண்டுபிடிச்சிக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அஜித் வச்சுக்கலாமா? அவருக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். கேமராமேனுக்கு விஜய்னு வச்சுக்கலாமா? அஜித் ஃபேனாக இருந்தாலும் சரி, விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்த்து கூட வச்சுக்கலாம். விஜய் அஜித்ன்ட்டு. இவர் பேர் வந்துட்டு தீனதயாளன். இவர் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸான ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு ஒரு படத்தில். அது எந்த படம்னு எனக்கு தெரில. அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன படத்தில் நடிச்சிருக்காருன்ட்டு. நாடகம் நடிச்சாரா இல்லை சீரியல் வேறு எதாவது போனாரான்னு தெரில. வெப் சீரிஸில் நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் வெப் சீரிஸில் வந்து நிறைய அவர் பார்த்துருக்கேன். ஒரு மூஞ்சியை பார்த்துருக்கேன். ஃபாரின் வெப் சீரிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ காம்படிஷன் ஜிபி முத்துக்கு இவரும் ஃப்ரெண்டு. ஜிபி முத்து கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காப்புல. ஆனால் காமெடி நல்லா பண்ணுவாப்புல நம்ம ஆள். ஆனால் அதிகமாக பேச மாட்டாப்புல. இதுதான் எங்களோட மொதல் விழாக்கு. ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். பஸ்ஸில் போகிறோம். அது வந்துட்டு நம்ம வியானான்னு ஒரு பிளேஸு, அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது. பேலஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசியம் தான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அதனால் அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யூரோப்பு. இந்த ஜர்க்கின் தான் வந்து டெக்லோதனால இந்தியாவில் வாங்கினது. அதான் குளிர் தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது -30 டிகிரி வரையும் குளிர் தாங்க ஜர்க்கின். ஆனால் குளிர் தாங்குதான்னு தெரில. அண்ணன்ட்ட தான் கேட்கணும். பிராண்டட் இது. ஆனால் அது குளிர் தாங்குமான்னு உண்மையாலே தெரில. அது அண்ணன்ட்ட தான் கேட்கணும். டெக்காத்தாலன்னு சொல்லி ஏமாத்தினா இல்லைன்னு வேறு தெரில. குளிர் தாங்குதா இல்லையாண்ணே? இதுதான் வந்து சைக்கிள் வைக்கிற ஸ்டாண்டு. நல்லா பார்த்துக்க, உங்களுக்கு தெரியாது. இது வந்து வந்தே பாரத் ட்ரெயினை வந்து காப்பி பண்ணிட்டாங்க. இதை பார்த்து தான் உங்களுக்கு அறிவோ அறிவுனே வந்தே பாரத் ட்ரெயின் காப்பி பண்ணாங்க. சாரி, இதை பார்த்து தான் வந்தே பாரத் இதை காப்பி பண்ணிட்டாங்க. இது இங்கே வந்து 20 வருஷம் ஆகுது. இப்போ டைம் என்னன்னா 4 மணி ஆகுது. 3:40க்கு ட்ரெயின் ஏறணும். இது வந்து இப்போ வந்து எங்கேருந்து போயிட்டுருக்குன்னா நோமேட்ஸில் வந்து பிரெட்டிஸ்லா போயிட்டுருக்கோம். பிரெட்டிஸ்லாங்கிறது ஸ்லோவாக்கியோட கேபிட்டல். இப்போ வந்து ஒரு ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்குது. இப்போ வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்டேஷன் இருந்து. இதுதான் யூரோப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனு. அதுலேருந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் வேர் ஹவுஸ் மாதிரி தெரியுது. பக்கத்தில் கூட்ஸ் ட்ரெயின் இருக்குது பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சரௌண்ட் நாட்டை. இதுதான் டபிள்யூசிங்கிறது வந்து நம்ம ஊர். இதுதான் டபிள்யூசிங்கிறது வாட்டர் கோர்ஸு. ரெஸ்ட் ரூம், நம்ம மீனிங் வந்து ரெஸ்ட் ரூம். உள்ள ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ரெஸ்ட் ரூம், யூரோப்போட ரெஸ்ட் ரூம். நம்ம இந்தியா மாதிரிலாம் தண்ணிலாம் பயன்படுத்த முடியாது. இங்கே ஒன்லி பேப்பர் மட்டும்தான். பார்த்துக்குங்க. சென்சாரு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. சேம் லைக் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி. ஏர்போர்ட்டில் ஏரோப்ளானில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாத்தியமாக இதுதான் அடுத்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து போகிறோம். அடுத்த கம்பார்ட்மெண்ட் போயிட்டேன். பார்த்தங்க எவ்வளோ இருந்து இது ஓப்பன் பண்ணிட்டு லைக் வந்தே பாரத் தான். 4 பேர் தான் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, இது எந்த ஊரு? ஸ்லோவாக்கியா கண்ட்ரியில் பிரிட்டிஷ்லாவா இடத்துல இருக்கோம். காலையிலையும் பாருங்கள்,
மக்கள்லாம் பரபரப்பாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். மக்களை காட்டு தெளிவா. மக்கள்லாம் பரபரப்பாக சென்று ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் பாருங்க, டபுள் டெக்கர் புது ட்ரெயின். இது எங்கே போகுதுன்னா வேறு கண்ட்ரி தான், ஏதோ ஒரு கண்ட்ரி போகுது. மேலே இருந்துக்கலாம், நல்லா ஹைட்டாக இருக்குது ட்ரெயின். நிறைய ஸ்பேஸ் இருக்குது, புதுசாக இருக்குது. வந்தே பாரத் ஃபியூச்சரில் இது மாதிரி அப்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாட்டில் எவனுக்குமே விவரம் பத்தலடா. நோவோ ஜாம்கி வந்து இந்த ட்ரெயின் போகுது. செக்கரை பாருங்க, அவங்க தான் செக்கரு, இதுதான் டிடிஆர். பார்த்துங்க, வீடியோவில் கவர் ஆகக்கூடாது, திட்டுவோம். அப்படி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், இது ரயில்வே ஸ்டேஷன் சேம் லைக் தட் நம்ம ஊர் கடை மாதிரியே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் கடை, எல்லா கடையும் இருக்குது. கடை எந்த சைடு ஓப்பன் தெரில, எல்லா சைடு ஓப்பனாக தான் இருக்குது. தான் இங்கே இருக்குது பாருங்கள். பக்கெட்ஸ், காட்டாக், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட் மீட்ஸ் இதுதான் இங்கே இருக்குது. இப்போ யூரோப்போட ஃபுட்டே இது தான். ரைஸ் இங்கே மேக்ஸிமம் கிடைக்காது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த சைடு பாருங்கள், எல்லாம் பாட்டில் ஐட்டம். நாங்கள் இருக்க கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் ரியாலிட்டி ஒரிஜினலாக இருக்கும். ஸ்ப்ரைட் இருக்குது, கொக்கோ கோலா, பேண்டா, நம்பூர் ஐட்டம், நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேபிள், சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு என்ன பெருமைன்னா, பிரிட்டிஷில் இந்த இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு என்ன பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறான். என்ன பொதுக்கூட்டத்தில் அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஆஸ்திரியா மற்றும் ஒரு 2 வாட்டி சொன்னாதானே நல்லா இருக்கும். பெருமை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி 2 நாட்டோட பார்டரையும் இணைக்குது. எல்லை, நாட்டோட எல்லையை வந்து இணைக்குது. இந்த ட்ரெயின் இப்போ எடுக்க போகிறாங்க. இது வந்து இப்போ செக்கு ப்ரக்யூங்கிற ஏரியாவுக்கு போகுது. செக்கு குடியரசு போகுது. இந்த நாடு வந்து செக் ரீபப்ளிக் போயிட்டுருக்கு. ஸ்லோ கண்ட்ரிலேருந்து வந்துட்டு செக் ரிப்பப்ளிக்ன்ற கண்ட்ரிக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. ட்ரெயின் கிளம்பிருச்சு. நாமளும் அடுத்து ஸ்டேஷனை பார்த்து போகணும். நம்ம ஸ்டேஷன் வந்துட்டு நிவிமால்னு ஒன்று பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் தான் வியனாவுக்கு பஸ் ஏற போகிறோம். அப்புறம் பஸ் ஏறிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் கைஸ். பாய். நம்ம ஊர் மாதிரி கடைலாம் இங்கே இல்லைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு காப்பி வேணும்னா நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி இங்கே டேப் பண்ணிக்கன்னா எல்லாமே வந்துடுங்க.